கொஞ்சமாக ரைஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஒரு கப்போவில் புதினா எடுத்துக்கோங்க. கார்லிக்கோட தோல் வந்து நம்ம தூர போட்டுருவோம் இல்லையா, அதை தூர போடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ இந்த புதினாவில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1 ஹவர் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். நம்ம வந்து இது ஃப்ரிட்ஜில் ஒரு 10 டேஸ்க்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கும். பட் கை மட்டும் வச்சிடாதீங்க, ஸ்பூனாலேயே நம்ம இதை எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். எப்பவுமே நம்ம புதினா பேக் தானே நம்ம பார்த்துருக்கோம் ஃபேஸில் போட்டது. நீங்கள் இந்த மாதிரி கார்லிக்கோட தோல் நீங்கள் ஃபேஸில் நீங்கள் போட்டது இல்லைல்ல, ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டுங்க. என்னோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ரேசர் பண்ணதுலேருந்து கொஞ்சம் பிம்பிள்ஸ்லாம் ரொம்பவே இருந்துச்சு. இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிட்டு வந்ததுனால பிம்பிள்ஸ் கூட கொஞ்சம் கம்மியாயிட்டு வருது. அது மட்டும் இல்லைங்க, ஃபேஸ் கூட நல்லா பிரைட்டனாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. வேணுன்றவங்க 2 ட்ராப்ஸ் எசன்ஸ் ஆயில் ஏதாவது நம்ம ஆட் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். பிம்பிள்ஸ்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்.